நாடக ஆசிரியர், ஊடக பணியாளர், கலைமாமணி திரு சுக்கி சுப்பிரமணியன் அவர்களது 104வது பிறந்த நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியை காணலாம். தனது அன்பு தந்தையை பற்றிய தம் நினைவலைகளில் ஊடக பணியில் அவரின் ஆளுமையை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பிரபல எழுத்தாளர், நாடகாசிரியர், முன்னாள் தொலைக்காட்சி இயக்குநரான கலைமாமணி திரு MS பெருமாள் அவர்கள். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். வணக்கம் திரு MS பெருமாள் அவர்களே. 1975 சென்னை தொலைக்காட்சி நிலையத்துல நான் பணிக்கு சேர்ந்த போது அப்போதிலிருந்தே உங்களை பார்த்திருக்கிறேன். நீங்கள் ஒரு சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், எழுத்தாளர் என்ற முறையில் உங்களை கண்டு வியந்திருக்கிறேன். உங்களுடைய கதைகளையும் நிறைய படித்திருக்கிறேன். தங்கள் தந்தையார் கலைமாமணி திரு சுக்கி சுப்பிரமணியன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். திருச்சி மற்றும் சென்னை வானொலி நிலையத்தில் அவர் பணிபுரிந்த போது ஊடக பணியில் அவரது ஆளுமை பற்றியும் திறமை பற்றியும் எங்களுக்கு விவரமாக சொன்னால் நாங்கள் கேட்பதற்கு ஏதுவாக இருக்கும். இவற்றையும் தாண்டி அவர் எந்தெந்த துறைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை பற்றியும் சொல்லுங்களேன். சுக்கி சுப்பிரமணியன் அவங்க எங்க அப்பாங்கிற பெருமையை விட மீடியாவில் எனக்கு முன்னோடி. நான் அங்கே தான் அவரை பற்றி அடிக்கடி நினைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. அப்பாவுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லா குடும்பத்திலையும் உள்ள மாதிரி இருக்கும். சில நேரங்களில் சில சிறுசிறுப்புகள் இருக்கலாம், சில வருத்தங்கள் இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு அஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கும். பட் நான் அட்மையர் பண்றதுன்னா, இப்போ பொதுவாக அப்பா சுக்கி சுப்பிரமணியன் சொன்னா ஆசை கட்டு எழுதுவார், நகைச்சுவையா நாடகங்கள், காப்படி சித்திரம், துபாஷ் வீட்டு, ஜனநாயக பாரதி எல்லாம் ரேடியோவில் பண்ணின தொடர் நாடகங்கள் எல்லாம். அதையெல்லாம் தாண்டி அப்பாவுடைய இன்னொரு ஒரு தன்னை ரொம்ப வளப்படுத்திக்கிறதுக்காக அவர் பண்ணது ஹோமியோபதி முறைப்படி படிச்சு எக்ஸாம் எழுதி, பரீட்சை எழுதி, தேர்வு எழுதி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. இது அவருடைய எழுத்தாளர்களுக்கு தாண்டின ஒரு டைமென்ஷன், நாடக தயாரிப்பாளர் தாண்டினது. அதே மாதிரி அவர் ரிட்டையர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஜோசியத்தை முறைப்படி இது பண்ணிட்டு வால்மீகி ஜோதிடர் அப்படின்னு போட்டு வீட்டில் வருமானத்துக்காக பண்ணல, ஆனா அந்த வித்தையும் தனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் அவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்தது. பெரிய பெரிய விஐபிஸ் ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் அவங்களே அப்பாட்ட கிளைண்டா வந்து சில சந்தர்ப்பங்கள் கேட்டுப்பாங்க பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ சுக்கி அப்படின்னாக்க பொதுவாக வானொலி நாடக ஆசிரியர், நாடக தயாரிப்பாளர் மட்டும் இல்லாம வானொலி பணியில அவங்க எவ்வளவு தூரத்துக்கு கோ ஆர்டிஸ்டுக்காக, நம்ம கலீஸுக்காக அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஃபைட் பண்ணிட்டாங்கிறது நான் நினைச்சு பிரமிக்க வேண்டிய சில விஷயமா இருக்கு. அது எனக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம ஆபீஸ்ல இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட நிறைய சண்டை போட்டுருக்கேன். அது மாதிரி மோகன்கிட்ட அவுட்டர் போகும்போது நாங்கள் எங்க உள்ள சில விஷயங்களை நான் சொல்லுவேன், அவர் சொல்லுவார். கடைசியாக பர்ஃபெக்ஷனுக்காக தான் 2 பேரும் ஃபைட் பண்றோம்னு சண்டைக்காரங்க பேர் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, காரணம் சொல்ல மாட்டேன், அது எங்கேருந்து கிடைச்சது, எங்க அப்பாட்டு கிடைச்சது. அப்பாட்ட நான் ஸ்வீகரிச்சுக்கிட்ட விஷயம் ஃபைட் பண்ணாம நடக்காது, ஃபைட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அந்த ஃபைட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம இவரால் எவ்வளவு நன்மை நடந்தது அப்படிங்கிற மாதிரி பெருமைப்படுத்தி பேசுறாங்க இல்லையா. அந்த விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, எல்லா விஷயம் பண்ணாலும் சந்தோஷப்படுவாங்க. அந்த குவாலிட்டி நான் பாட்டு நான் சமாச்சாரம். அவர்கள் சிறுகதை நிறைய கதைகள் பரிசு கதைகள் இருக்கு. எழுத்தாளர்களோட அப்பா நெருங்கி நட்பு. இப்போ குமுதம் பத்திரிகையில் உள்ள ஜாம்பவான் முகவர் ராகி வரதராஜன், ஜாரா சுப்ரேசன், புனிதன் இவங்க திருச்சிக்கு வரும்போது நேர சிலோன் போறதுதான் வந்தாங்க. திருச்சியில இறங்கி அங்கேருந்து ஃபிளைட் எடுத்து போறதுக்காக அவங்க வீட்டுக்கு உரிமையோட வீட்டுக்கு தங்கி குளிச்சு சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட்டு அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டு பெருமையாக பண்ணி போனாங்க. அப்பெல்லாம் குமுதம் எனக்கு ராக்கி பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்களாம் சர்வசாதாரண வீட்டுக்கு போற சமாச்சாரம் இருக்கும். அதே மாதிரி நாடக ஆசிரியர்கள் வாசனை, தோட்டக்கார விஸ்வநாதன், சங்கர், சந்திரமூர்த்தி இவங்களோட தான் அப்பா ஆல்ரெடி இருக்கும்போது சில நிகழ்ச்சிகள், நாடக விழா நிகழ்ச்சிகள், நாடக
பெருமைகள் என்ன, அதோடைய கட்டுத்திட்டங்கள் என்ன இருக்கு, அதோடைய சக்சஸ் எவ்வளவு தூரத்துக்கு ரீச், இந்த விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. அலுவலக பணியில் தமது சக கலைஞர்களுக்காக உயர் அதிகாரிகள், இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனருடன் போராடிய அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எழுத்தாளர்களுக்காகவும் சக கலைஞர்களுக்காகவும் அப்பா எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஃபைட் பண்ணிருக்காங்க வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு அவங்க லைஃப். என்னோட அப்பாவோட இந்த சென்டினரிக்கு நூற்றாண்டுக்கு ஒட்டி ஒரு புக் ரிலீஸ் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அந்த ஒரு சுக்கிய ஒரு புக்கில் அதில் இந்த விஷயங்கள் பண்ணிருக்கேன். திருச்சி ஃபார் எக்ஸாம்பிள், திருச்சியில் வந்து அப்பா ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக இருக்கும். சென்னையிலையும் அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வந்து ஸ்டாஃப் ஆர்டிஸ்டா, கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் தான். பட் ஒன்ஸ் இன் 3 years வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 58 years வரைக்கும், 55 years வரைக்கும் அவங்க வந்து ஒரு லாங் டர்ம் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 58 ஆகிறாங்க. 16 கூட ஆகுது. 58 அப்பா ஒரு சர்வீஸ் 58. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது, 2 years எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது. அது பிகாஸ் ஆஃப் அவருடைய சர்வீஸ் தேவைன்ட்டு அந்த டேரக்டர் ஸ்வீட் பண்ணாங்க கொடுத்தது. அதனால ஆரம்பத்தில் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்போ வந்து 1939 வந்து அப்பா திருச்சியில் ஜாயின் பண்ணது. அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இயரே வந்து 1939 வந்து வானொலி நாடக போட்டியில் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுதான் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து 1963 வந்து வானொலி நாடக போட்டியில் வந்து எனக்கு விவேகானந்தர் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பரிசு கிடைச்சது. மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு இது வந்து 69 வேலை ஜாயின் பண்ணும்போது already you entered into already with the prize winning play, good. நான் ஓகே நமக்கு வேலை கிடைக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி அப்பாவுடைய அந்த அதே பாதையில் நம்ம 65 ரூபா சொன்னோம். 5 ரூபாய் இன்க்ரிமெண்ட். அந்த 5 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்து டைரக்டர் மனசு வச்சாங்க. டைரக்டர் வந்து சில நேரங்கள் வந்து நம்ம சவுத் இந்தியன் இல்லாத நார்த் இந்தியாவில் வந்திருப்பாங்க. அப்போ அசோசியேஷன் டைரக்டர் வந்து என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்றாரோ அதான் வேணும். இதை போகும்போது வந்து குட் மார்னிங் போடலை அப்படின்னாலே அவங்க வந்து விமர்சனம் போவாங்க. நிறைய இப்போ வந்து காலேஜ் சொல்லுவாங்கல்ல, இன்டர்ன்ஷிப் வரும்போது அவங்க வந்து இன்டர்னல் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரி 5 ரூபாய் இன்க்ரிமெண்ட். அந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க. 65 ரூபா சம்பளத்தை 70 ரூபாய். அப்பா எங்க பெரியப்பா கேபி கணபதி என்றா பண்ணுறாரு. ஐஎஸ் பேச ஆரம்பம். இந்த 4 பேர் வந்து ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்ம வாய்ஸ் ஆர்டிஸ்ட். 5 ரூபாய் இன்க்ரிமெண்ட். ஆனா இந்த மியூசிக் ஆர்டிஸ்ட் வந்து 35 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டு 100 rupees ஆகும். அவர் உடனே மற்றவங்களாம் வந்து நம்மளாம் வந்து இது பண்றோம் திடீர்னு எல்லாரும் ஒரே கேட்டர் தானே, ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் கேட்டர் தானே, ஏன்னா அவருக்கு மட்டும் 35 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஆஸ்யூஷன் புறம்பு தான் ஜாஸ்தியா இருந்தது. ஏன்ப்பா உட்காந்து புறம்பிட்டு இருப்பாங்க, டேரக்டர் பார்ப்போம், எஸ்டிஎஃப் பார்ப்போம், ஸ்டேஷன் டேரக்டர் பார்ப்போம். போனோடனே வந்து அவர் வந்து வரதே வந்து இன்க்ரிமெண்ட் சட்டம் பண்ண வந்திருக்காங்கன்ட்டு அவர் கட்டுக்குள்ளேயே பார்த்துட்டாரு. பதில் சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அந்த மென்டாலிட்டி தான் அவங்க ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் வேற. அதனால இவங்கெல்லாம் ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட், இவங்க வந்து நம்ம கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ள வேற ஒன்றும் கேட்கல. இப்போ தாழ்வண்ணாக்கு வந்து இப்போ 35 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டு 100 rupees ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு சங்கீத வித்வானுக்கு என்ன மாதிரி சங்கீதத்துக்கு 35 ரூபா கொடுத்துருக்கு. நாங்கள் என்ன பண்ணினா எங்களுக்கு 35 ரூபா வரும். எங்களை குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன உண்டோ நீங்க சொல்லுங்க, நாங்கள் பண்ணிக்கிறோம். நான் சண்டை போடுறது இல்லை. எனக்கு வந்து இப்போ அந்த 100 ரூபாய் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணினா தேவையில்லை. அவர் டேரக்டர் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு நம்ம கடவுள் பேரமன் மாதிரி அந்த வாய்ஸ் வச்சுட்டு அவர் வந்து மியூசிக் வோக்கல் சங்கீத வித்வான், அவர் வந்து வாய்ப்பாட்டு கலைஞர். அதுக்கப்புறம் வந்து அவர் வியோலா வாசிப்பார், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார். அதுக்கப்புறம் வந்து வாத்தியோட நடத்திருக்காரு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் மேலே வந்திருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி குவாலிட்டி பண்ணா நான் வரேன். அப்பா ஒரே வார்த்தை, என்னைக்கோ ஜாகியர் பாடின பாட்டை பாடிருந்தார். வாய்ஸ் போச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கையெழுத்திருக்காரு. தனியா வாசிக்க பயமா இருக்கு, கூட்டத்தில் எடுத்து வாசிட்டு இருக்காரு. இதுக்கு மத்தியில வந்து நான் வந்து எங்களால் அப்படி பண்ண முடியும். நேற்று வீட்டில் நீங்க நடக்க முடியாது. போன மாசம் நான் கொடுத்த நாடகத்தை நீங்க வந்து நான் இந்த மாசம் கொடுக்க முடியாது. நாங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. அவர் வந்து 30 வருஷமா இல்லை 300 வருஷமா இருந்தாலும் அதே எதிர்த்து நான் பாடிட்டு அப்பா பாடிட்டு இருக்கலாம். அது வயலில் வாசிக்கலாம், யோகா வாசிக்கலாம், ஆர்கெஸ்ட்ரா வச்சு வாசிக்கலாம். ஆனால் எங்களுக்கு ரெப்படிஷன் வரக்கூடாது. ஸோ கிரியேட்டிவா செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நியாயமான
இதை நீங்க வந்து பிக்ஸ் பண்ணாக்கா உங்களுக்கு கலைநயம் தெரிஞ்ச டைரக்டர் உங்களால் ஒத்துக்க முடியும். இல்லைன்னா நாங்கள் வந்து மிஷின் அவ்வளோதான் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதம் சம்பளம் வரும்போது பாலனாக்கு வந்து 100 ரூபாய், இந்த 4 பேருக்கு 105 ரூபாய், 5 ரூபாய் ஜாஸ்தி. காரணம் என்னன்னா எனக்கு கணக்கு வேணும்னு இப்ப அப்பா வந்து பத்திரிகை எழுதிருந்தாங்க 100 ரூபாய் ஆஃபீஸ் 5 ரூபாய் ஆஃபீஸ் சம்பளம் வருதுன்னா மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் நிச்சயமா வந்து அவனால பத்திரிகைக்கு வரும். அப்பெல்லாம் 10 ரூபாய் 5 ரூபாய் கல்வி எடுக்கும்போது 5 ரூபாய் 10 ரூபாய் தான். எங்க மதரும் ஷீஸ் ஆல்சோ ரைட். ஸோ அவங்களும் சும்மா இருக்கிற மாதிரி எழுதி போனா இப்படி 2 பேருமே ஈக்குவலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 சம்பளம் வர அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான இதுவாக தான் வச்சிருந்தாங்க. எங்களை வளர்த்தான் பண்ணிட்டாங்க. தனக்கு கேட்க கேரக்டர் இதுதான் அப்பாவுடைய இதுல. இன்னொரு இது என்னன்னா கொஞ்சம் டெலிவிஷன் ஒரு மேட்டர் இருக்கு. ஒரு அசோசியேஷன் டைரக்டர் வந்து சேர்ந்தார். அவங்க வந்து ரூல் போடுறதுதான் தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்து கிரியேட்டிவ் சைடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு ஆகும் சார் இந்த கோழிக்காரெல்லாம் நீங்க வந்தா தான் அவங்க சம்பளம் வர மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்களாம் ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் வந்து நீங்க வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணணும். சண்டேஸ் கிடையாது, சண்டேஸ் வந்து ஒரு வீக்லி ஆகும். ஸோ 26 ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணணும். ஆர்டர் இஷ்யூ பண்ணி கிரியேட்டிவ் ரைட்டருக்கு வந்து 26 ஸ்கிரிப்ட் ஒரு மாசத்துல எழுதுறது வந்து ஒரு ரத்தத்துக்குரிய சமாச்சாரம். மற்றவங்களாம் என்ன இந்த மாதிரி பண்ணா நம்மளால குறிக்காரனா நம்ம அதை பண்ண வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நடிக்கச்சுன்னா நடிக்கலாம். 30 நாள் நடிச்சு போகலாம், பிரச்சனை கிடையாது. வேற கேரக்டர்ஸ் பண்ண போறாங்க பண்ண போறாங்க. பட் கிரியேட்டிவ் ரைட்டிங் வரும்போது அவருக்கு இதே ஆர்டிஸ்ட் வந்தா அப்பா ஒன்றும் பண்ணல, நேர வெயிட் பண்ணாங்க. 1940 இருந்து அப்பா வந்து ரெகுலர் சர்வீஸ் போயாச்சு. இது நடக்குது 50s அந்த மாதிரி 10 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் வந்து அந்தந்த மாசம் அந்த அப்பா எழுதின நாடகங்கள் எல்லாம் ஒரு மாசத்துக்கு 5-6 தான் போகாது. ஃபீச்சர்ஸ் ஒரு ஃபீச்சர் வரும், ஒரு லாங் பிளே வரும், 3 மாசத்துக்கு ஒரு லாங் பிளே வரும், 1 ஹவர் பிளே வரும், ½ ஹவர் பிளே வரும். இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகும். கிரியேட்டிவ்க்கு அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கணும். அதெல்லாம் பை பண்ணி வச்சுருந்தாங்க. என்னை கூப்பிட்டு பண்ணாங்க. ஒரு நாளைக்கு போனா எனக்கு சம்பளம் ஒரு வருஷத்துல காப்பி பண்ண வேண்டியது. மறுநாள் காலையில் அப்பா ஆஃபீஸ் போகணும், 10 மணிக்கு வந்து அந்த ஆஃபீஸ் டேபிள் வச்சுட்டு அதே மாதிரிதான் எங்க பெரியப்பா வீட்லையும் சரி, மற்ற ராமன் மாமா மற்ற உங்களோட இருக்கையா எல்லாம் காப்பி வச்சுருக்கீங்களா, இல்லைன்னா எங்கிட்ட இருக்கு அது இன்னொரு வாரம் நீங்க காப்பி பண்ணுங்க ஒரு டே எல்லாரும் சொன்னாங்க. 3 மாசம் கொடுத்தாச்சு. 75 எல்லாரும் சப்மிட் பண்ணியாச்சு. அப்புறம் ரெவ்யூக்காக போட்டோமா டைரக்டர் போய் கேட்டவங்க ஒரு டைரக்டர் போட்டு உட்காந்து பேசுவாங்க. அவர் வந்து இந்த ஜாரா அசன் டைரக்டர் வந்து அவரும் மீட்டிங் ஆட் பண்ணிருக்காங்க. நாங்கள் கொடுத்த சுத்தமாக நீங்கள் வந்து படிச்சுட்டு எங்களுக்கு ஒப்பீனியன் சொன்னால் தான் நாங்கள் ஃபர்தராக எழுத முடியும். ஆனால் நீங்கள் இதை படிச்சு உங்களுக்கு இப்போ ரிப்போர்ட்டே வரல, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டே வரலையே. நான் 3 பேரும் நீங்கள் எழுதுறது வந்து மாதத்துக்கு 25 சுத்த படிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா, சாதாரண விஷயமா, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, படிக்கிறது நேரம் வேண்டாமா, நீங்கள் வாடி எழுதி போட்டுட்டே இருந்தாரு. எப்போ சொல்லுமா போவாங்க இல்லை ரிவ்யூ தெரிஞ்சுக்காம நாங்கள் எழுதுறது வேஸ்டாக பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் மாதிரி பண்ணணும். அப்போதான் டேரக்டர் கேட்குறீங்க 25 ஸ்கிரிப்ட் 75 ஸ்கிரிப்ட் புதுசாக கிரியேட்டிவ் போய் 75 ஸ்கிரிப்ட் மாசத்துக்கு 3 பேர் சரி எழுதுறாங்க. அது சரியா இல்லையே என்ன இந்த மாதிரி மாசம் வந்து ஒரு ஆஃபீஸாக கொடுத்துருக்காரு. எல்லாம் கொடுத்தாச்சு. அவருக்கு படிச்சுட்டு எனக்கு சொல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க எழுதுவோம். உடனே அவர் வந்து அது டாக்டர் சொல்லியா தெரிய வேண்டாமா, குவாலிட்டி என்னன்னு அசஸ் பண்ண வேண்டாமா அப்படி மறுபடியும் ஒரு ஸ்டெப் மேல தாங்க அவங்க எங்கிற ஆரம்பிச்சாங்க. அந்த குவாலிட்டிக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம். ஜிடி சாஸ்திரி டைரக்டர் இருக்கும்போது எல்லாம் ப்ராட்காஸ்ட் ப்ரோக்ராம் தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் என்னது ஏன் ரிப்பீட் கொடுத்துருங்க, ஏன் திரும்ப ஒரு பழைய காலத்தை நீங்க கவர் பண்ணலாம். நீங்க ஒரு ஆஃபீஸரை படிச்சு பாருங்க. We have to submit 1 script per day. 1 fresh script இங்கே இருக்கீங்களா ஆஃபீஸர்ல அதான் பண்ணலாம். ஆனா இந்த 3 மாசம் சும்மா இருக்காங்க. காப்பி பண்ணி கொடுக்கறது வந்து கொடுத்தா கூட நாங்கள் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு 2 ½ ஹவர்க்குள்ளே ஒரு 1 ஹவர்க்குள்ளே இதெல்லாம் நாங்கள் வந்து வரிசையாக எழுதி ரெடியாக வச்சிருக்கோம். அது எப்போ சொல்லிமோ அப்போ நீங்கள் படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் நாங்கள் போடுறோம். டேரக்டர் போடுற ஒரு ஆர்டர். இந்த 70 ஸ்கிரிப்ட் வந்து ஆர்கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் உள்ள லைப்ரரியில் வச்சுருக்கோம். நாளைக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் கைடன்ஸாக கிடைக்கும். ஹவு டு ரைட் ரேடியோ ஸ்கிரிப்ட், ஃபீச்சர்னா எப்படி பண்ணணும், ட்ராமா எப்படி பண்ணணும் வந்து அதை பார்த்துக்கலாம். அது ஆர்கேவில் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுதுறது எப்போ சொல்லிமோ இந்த 3 மாசத்துக்கு நீங்கள் யாரும் எழுத வேண்டாம். ஏற்கனவே எழுதி வச்சது என்னைக்கு எல்லாம் ப்ராட்காஸ்ட் வருதோ அதுக்கு கூட எழுதலாம். 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து புதுசாக எழுத வேண்டிய அவசியமே கிடையாது.
வாய்ஸ் கொடுக்கறது நடிக்கிறது போது நீங்க ஆஃபீஸ் ஒர்க்கும் போதும் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் நீங்க கல்வியில தொடர் எழுதணும், கலைமொழியில போட்டியில் எழுதணும், என்ன வேணாலும் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். 1 year இஸ் ஃப்ரீ. உங்களுடைய டிகிரி ரேட்டிங் காட்டுறது ஆஃபீஸ் உள்ளதுக்கு நீங்க எழுந்து வைக்கும் போகணும், நாங்க பார்த்துக்கோம். ஸோ இது மாதிரி கேரக்டர் தான் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு சமாச்சாரம். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்களுடைய திருச்சியில இருக்க வரைக்கும் அந்த ஃபைட் தான். அது இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, இதே மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஒரு ஆஃபீஸர் வந்து டைரக்டருக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு ஏஜ் ஒரு கேட்கல கொஞ்சம் விளையாட்டு போக்குள்ள ஒரு சமாச்சாரங்கள், தப்பான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒழிப்பது இதுவாக இருக்கு. அதுல உள்ள ஒரு சின்ன விஷயங்கள்ல ஏதோ உள்ள ஒரு வாய் தகராறு வந்து வரும்போது பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சோம். ஆர்டிஸ்ட் ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் வந்து மெயின்லி லேடியா ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் வந்து வீரமா, டீம் கமலா, சந்திரகாந்தா எல்லாம் போய் ஃபேமிலியோட தான் வந்து ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஒரு ஃபேமிலி தான். நான் இன்னைக்குமே நான் எல்லாரும் சொல்லும் போது டிவி விஷயம் பற்றி சித்தப்பா, சந்திரகாந்தா, சித்தி இப்படி தான் நான் அட்ரஸ் பண்ணி வந்துட்டு சார் அப்படிங்கிற வார்த்தை இருந்தோ மேடமோட வார்த்தை எனக்கு எல்லாம் தெரியாது. அவங்களோட அந்த இதுல வந்து எல்லாருக்கும் கொடுக்கும். இந்த மனுஷன் வந்து ஏஜ் ரொம்ப படுத்துறாரு, நம்ம என்ன வெளியே சொல்ல முடியாது. விட்டா வந்து நாளைக்கு எல்லாரும் ரிப்போர்ட் எழுதினா வேலை போயிட்டு ரெனியூபிள் கான்ட்ராக்ட் தானே, கான்ட்ராக்ட் வேண்டாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா புகழ் மட்டும் நடந்தது. புகழ் குழந்தை கிட்டத்தட்ட அந்த சீனியர் ஆஃபீஸரோட கேரக்டரைசேஷன், அவருடைய சித்துரையாளர்கள், அவருடைய காசு பணம் என்ற சமாச்சாரங்கள் மிஸ்யூஸ் பண்றது, ஆஃபீஸ் மிஷினரி மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சேர்ந்து என்னன்னா அந்த ஸ்கிரிப்டும் வந்து அவரை கொண்டு வரணும். அது வந்து சப்மிட் பண்ணியாச்சு. அவர் வந்து ஈவினிங் ஹவர்ஸ்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொஞ்சம் வேற ஒரு மூட்ல இருந்த நேரத்துல பேப்பர் படிச்சுட்டு கை போட்டு கொடுத்துச்சு. அது வந்து சத்தம் போடாம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு பார்த்தா அது கம்ப்ளீட்டா அந்த அவருடைய அத்தனை மண்டபாடம் வந்து ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து நான் நினைக்கிறேன் இல்லாத எல்லாம் அவங்க வெண்டிலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தேவைப்படுது. அவருக்கு நீங்க வந்து ஒரு ரிகர்சலே வேணாம் சார், அப்படியே டேக் போலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை பேருமே இன்னொரு ஆகி போயிட்டாங்க. கிரீவன்சஸ் வந்து வெண்டிலேட் பண்றதுக்கு அத்தனை கொடுக்குறது ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு எட்டை பண்றோம் இல்லையா, அவங்க இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி இந்த மாதிரி உங்களை பத்தி அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நாடகத்தை போட உடனே எடுத்து விட்டேன். டைரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ரைட்டர் எழுதுறத அதை சீனியர் ஆஃபீஸர் வந்து நீ படிச்சு பார்க்காம கை போட ஆல்ரெடி அப்ரூவ். அதுக்கப்புறம் நோ சே எக்ஸிபியூஷன் தான் போகணும். எக்ஸிபியூஷன் அவங்க டிராமாவில் இருக்கும்போது வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு இல்லாமல் இருக்கு, அனாவசியம் ஒரு வார்த்தை சேர்க்கல. அப்ரூவ் பண்ண ஸ்கிரிப்ட்ல இருக்கிறப்ப எல்லாரும் பண்ணிட்டாங்க. ஸோ டியூட்டி அதான் நீ வந்து கொடுக்க வராது. இல்ல அவங்க அப்ஜெக்ஷனபிள் லைன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இது பண்ணணும். அட்லீஸ்ட் அதையாவது டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு டிராமா ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்க கெட் பண்ணிக்கணும். ஸ்கிரிப்டை வச்சுக்கோ, கேட்டுக்கோ, எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணி எழுதி கொடு. எல்லாம் எழுதி கொடுத்தோடனே அப்பா போட்டு கேட்கிறாங்க. சொல்லி இந்த மாதிரி தண்ணியும் வந்து டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதோட நீங்க டிராமா ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிறந்த குழந்தை வந்து கையை பிடிச்சு காலை பிடிச்சு நிறைய தண்ணியாக பிடிச்சிட்டு இது பண்றது வந்து அந்த சித்திரவதைக்கு வந்து என்னுடைய as a director you decide. இது வந்து derogatory-ஆ இருக்கு, ஒருத்தர் வந்து casting aspersions on somebody, நீங்க என்ன வேணாலும் ரீசன்ஸ் போடணும். as a director வந்து இது வந்து should not go on air. ஏன்னா இது வந்து பெரிய செலவு கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்டாஃப் தனியாக படம் கிடையாது. ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் த டியூட்டி. இதுல வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இதுவும் கிடையாது. அதனால as a director you decide இது வந்து should not go on air-னாக்க நான் வந்து கட்டுப்படுறேன். எடிட் பண்ணி நீங்க போடலாம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு கையை வச்சு கால் வச்சு பார்த்து நான் நாட் ஃபார் சரி வாட் சுகி செட் இஸ் ரைட் அப்படியே போட்டு யாரில் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா அது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் என்னன்னா என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் இருந்தாலும் எழுதி கொடுத்தாரோ அத்தனையும் அவருடைய ஈழா வினோதங்களுக்கான ஒப்புதல் வாங்கும் மூலம் அப்படிங்கிறத டைரக்டர் சொல்லிட்டு அந்த கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ தட் வாஸ் பெரிய ரீஃப் இன்னைக்கு இந்த ட்ராமா ஏற போறதை விட அத்தனை பேருக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம ஆபீஸ் விட்டு வெளியே போலாம் பாரு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அவருடைய எழுத்து கடைசி விட அந்த யூனிட் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கு நமக்காக தான் சுட்டி சார் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அவருடைய எதிர்ப்பு எல்லாமே வந்து தனக்குங்கிறதுக்கே வந்து எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. எந்த அக்கேஷனையும் பண்ணவே கிடையாது. அவர் எழுதி இயக்கிய வானொலி தொடர்கள் காப்புக்கட்டி சத்திரம், துபாஷ் வீடு, ஜனதா நகர் காலனி இவை நேயர்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்தன. இந்த தொடர்களை இயக்கியதற்கு
அவருக்கு தூண்டுகோலாக விளங்கியவை எவை? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்கே 59-59-60 தான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தேன். டிரான்ஸ்ஃபர் கூட ஆல் ப்ரமோஷன் டிராமா ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் சிட்டி லைஃப் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். துபாய் ஷூட் நடக்கும். இந்த ஒன்று கொடுத்தணுங்கிற லைஃபே வந்து அப்போ மெட்ராஸ் இப்போ வந்து ஃபிளாட் சிஸ்டம் ஆச்சு. வந்து மாடியில ஒருத்தருக்காங்க. அப்போ ஒரு வீட்லயே வாசல் ஒன்றா இருக்கும். தம்ப போனாலும் காலேஜ் இருக்கும்போது மாடியில இருந்து ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு அப்பா வந்து ராத்திரி இருக்காங்க, தூங்காம ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. என்னப்பா என்ன உடம்பு சரியா, என்ன அவசர பிரச்சனையா அப்படின்னு சின்ன பசங்க போய் இல்ல இல்ல திருச்சியில இருக்கும்போது தான் நான் வந்து வேப்பமரத்து வேலை காலேஜ் நாமே ரூரல் பேக்ரவுண்ட்ல நிறைய சீரியலா பண்ணியிருக்கோம். சிட்டி லைஃப் வச்சு ஒன்று பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு மூர்த்தி. அது ஒன்று பண்ணுங்க சொல்லி ஒரு சீரியல் ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்பதான் 7 சீரியல்களே புதுசு இருக்கும். தான் ஃபர்ஸ்ட் சீரியல். என்ன இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். மாடி இருந்து பார்க்கும்போது அது கீழே பார்த்தா எதிர் சாலையில தொட்டியும் துவச்சி வீடு வேலை பார்த்தா அந்த வீடு தெரியும், பைப் தெரியும். அங்க பார்க்கும்போது வெளியில சினிமா தியேட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பையன் சைக்கிள் எடுத்துட்டு வந்து ராத்திரி 2 மணிக்கு இறங்குறான், கதவை தட்டுறான். பின்னால இருந்து ஸ்விம்மிங் வேலை எடுத்துட்டு அம்மாவும் அத்தையே பாட்டி வயசானவங்க முன் கட்டில பார்த்துருக்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு. அதாவது அட்டை நீ பாசி இருக்கு வழிக்கு விழுந்துறாங்க. நான் மாமா வந்து நான் கதை திறந்து விடுவேன், அண்ணா வந்து நான் கதை திறந்து விடுறேன். அந்த பொண்ணு ஓடி போய் கதை திறந்து விட்டு வெளியே உள்ள போறாரு. அப்ப பார்த்துட்டு போயிட்டாங்க. காலையில ஒரு பூச்சி நடந்தது தெரியுமா வந்து பார்த்தேன். ஆமா ஒரே சண்டை, தண்ணி பிடிக்கிறது தகவல் இருந்தது. யாரா சண்டை போடுறாங்க? அந்த பாட்டி இந்த பொண்ணு தான் சண்டை போடுறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க. அதான் சிட்டி லைஃப். அதான் துபாஷத்துக்கு கிடைக்காத பேசு ஒட்டு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வசதி வந்ததுக்கு அப்புறம் ஜனதா இருப்பாங்க. எல்லாரும் வீடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த வீடுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அப்போ எல்லாரும் வீடு வருது. ஸோ அதோட டெவலப்மெண்ட் தான் ஜனதா இருப்பாங்க. இதோட இது காப்பீடு சங்கம் அதெல்லாம் மனோரமா கமிஷன் நாகேஷ் ஆல்ரெடி துபாய் ஷூட்ல இருக்காரு. காப்பீடு சங்கத்தையும் அவர் கண்டினியூ பண்ணாரு. மனோரமா ஆட்சி வந்து துபாய் ஷூட்டுக்கு காப்பீடு சங்கம் தான் என்ட்ரி ஜனவரியில் கண்டினியூ பண்ணாங்க. இப்படி அவங்களுடைய சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன அப்பாவோட நாங்கள் கேரக்டருக்காக ஃபைட் பண்றது குணம் இருக்கு இல்லையா, அது வந்து பட்டுக்கொடைக்கு முறை டிராமா செக்ஷன்ல வந்து பிளேரைட் நாடக ஆசிரியராக அவர் சொல்றாங்க. அவரோட அவர் திடீர் ஒரு ஆஃபீஸர். அது இதே மாதிரி ஒரு ஏஜ் சூப்பர்வைசர் கேரக்டர் ஒரு இங்கிலீஷ் ஸ்கிரிப்டை கொடுத்து புக்கை கொடுத்து ஆர்டிகல் கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இவருக்கு வந்து எனக்கு டிரான்ஸ்லேஷன் சரியா வராது, எனக்கு வந்து சுயமா எழுது நாடகம் எழுது சித்திரம் எழுதலாம், ஃபீச்சர்ஸ் எழுதலாம். இப்போ பிஹெச்எல் போயிட்டு அது ஒரு விசிட் பண்ணுறது சித்திரம் எழுதுன்னு சொல்லி எழுதலாம், ஏர்போர்ட்டை பற்றி எழுத சொன்னா எழுத சொல்லலாம். போய் கற்றுக்கொண்டு எழுத தேவை. டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் தமிழ் எனக்கு வந்து அவ்வளோ வராது. இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னாலே அது வந்து டிரான்ஸ்லேஷன் இன்க்ளூடட். யூ ஹேவ் டு டு இட். இல்லைன்னா கதை சொல்ல கான்ட்ராக்ட்ஸ் அடுத்த மாதம் சம்பளம் வராது, அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வராது, அடுத்த கான்ட்ராக்ட் ரிவ்யூ ஆகாது. இந்த த்ரெட் தான். அது வந்து அப்பாட்ட வந்து அண்ணா அந்த மாதிரி நான் வந்து இப்போ ஏசி டேரக்டராக பேசணும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு மீட்டிங் ப்ரோக்ராம் மீட்டிங் போய் உங்களுக்கு தெரியல. நம்ம வந்து 11 மணிக்கு ஒரு அசம்பிளாக எல்லாரும் வந்து மீட்டிங் அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் மறுநாளைக்கு எல்லாரும் பண்ண போகிறோம். அந்த ரெவ்யூ நடக்கும் இல்லையா அந்த மாதிரி. அப்போதான் வந்து ஆர்என்ஐ வந்து நேஷனல் ப்ரோக்ராம் மியூசிக் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்துருக்காங்க. டெய்லி வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு. உடனே டேரக்டர் கூப்பிட்டு வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் நேஷனல் ப்ரோக்ராம் மியூசிக் மியூசிக் ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவன் டெல்லிக்காக ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணாலும் உடனே நம்ம வந்து நடக்கணுமா, நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வந்து எப்படா கூப்பிடுவாலும் அவங்க நிறைய விஷயம் வந்து இது பண்ண போறாங்களா, இப்போ காரணம் இருக்காங்க. ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க ஆனா நீங்க வந்து பாடணும் கேட்க வயலின் யாரும் கேட்பா, முதல்ல யாரும் கேட்பா, அவசரம் பார்க்க மாட்டாங்க. என்ன உடனே சுத்தம் இடத்துல பிள்ளை வருகிற மாதிரி ஆரம்பிச்சு ஆஃபீஸர் எல்லாம் பண்ணாங்க. கிரியேட்டிவா அவனுக்கு அப்பா ஒன்றும் பேசுறாங்க. ஏன் நான் என்ன கேட்க ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் பார்க்கணும், நம்மள எங்கேயும் நம்மளே பண்ணுவோம். எப்படி பண்ண முடியும்? விளையாட படம் மீபா சோம் இசைக்கு மீபா சோம் வந்து டெப்டி சீஃப் ப்ரொடியூசர், அகிலன் ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட், ஸ்போக்கன் ப்ரொடியூசர், மாயாவி எஸ்டாப்ளிஷ் ரைட்டர், அவர் வந்து டிராமா செக்ஷன் இருக்கார், பட்டு முறையில் நாடக கூத்துக்கிறாங்க.
வாய்ஸ் கொடுப்பார், நடிக்க எழுதுவார், அது பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஒன்று தவறப்பட சுரேஷ் இப்போ சும்மா வாய்ப்பாட்டு அகிலன் வயலின், ஐயாசாமி கஞ்சிரா, சுகி வந்து கரம், இவர் மிருதங்கம். ஒவ்வொருக்கும் மியூசிக் பிடிச்சிருக்கு. சுகி பாய் பேசாம போடுவாங்க. ஏன்னா விளையாட்டு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேரக்டர் இல்ல இல்ல அவர் சொல்றது இந்த விஷயம், ஆனா சொல்ல நினைக்கிறது வேற விஷயம் இருக்கு. என்னமோ இருக்கு. என்ன அப்படின்னு என்ன கேட்டு போச்சு. இப்ப நாங்க எல்லாரும் ஸ்டாப் ஆர்டிஸ்ட் தான். நீங்க வந்து கேட்கற நிலைய கலைஞர்கள் வழங்குனாலும் கேட்கறீங்க. நேஷனல் ப்ரோக்ராம் மியூசிக் வந்து சோமு பாட்டா கேட்க மாட்டாங்களா? சுகி வயலின் வாசா அகைன் வயலின் வாசா கேட்க மாட்டாங்களா? ஸ்டாஃப் ஆர்டிஸ்டா இந்த வேலையில நாங்க பார்க்கத்தான் செய்யணும். எப்படி நீங்க உங்களுக்கு உங்க ஏரியா ஸ்பெஷலைசேஷன் வேற, உங்களை எப்படி நாங்க வந்து இதுக்கெல்லாம் பண்ண முடியும்? இதுக்கு உங்களை எப்படி பண்ணணும்? அதே தான் கிரியேட்டிவ் ரைட்டர் கொடுத்து இங்கிலீஷை கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா எந்த ரிசல்ட்டோ அதான் இருக்கு. இம்மீடியட் அந்த ஆர்டர் கேன்சல். ஆனால் பட்டுக்கொடை கும்பலுக்கு அப்பா வந்து டிக்ஷனரி வாங்கிட்டு வந்து நீ வந்து இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக்கணும். ஒன்னு வளப்படுத்திடும். இந்த இந்தியில் நாளைக்கு வந்து ஒரு பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட வேலை நினைச்சு நீங்க வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த எக்யூப் யோர் செல்ஃப். ஆனா இந்த ஆஃபீஸ் இடத்துல பயங்கர பண்ண அவசியம் இல்லை. ஸோ அவர் ப்ரொடெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து அது ஹைலைட் என்னன்னா 1976 எமர்ஜென்சி 20 பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். என்ன நடக்குமே நடந்தது, என்ன வந்தது, கையை காட்டாத காலை காட்டாத அந்த காலம் நாட்டை இது ஏற்படுத்தது இல்லையா? அந்த நேரத்தில் வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் பத்தி ஒரு டிராமா செக்ஷன் வந்து 20 நாடகம் 20 பாயிண்ட் பத்தி அப்போ படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து ஒரு 7 பாயிண்ட் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து கஷ்டம். டிராமா அட்வர்டைஸ் பண்றது கஷ்டம். கம்யூனிகேஷன் ஈஸி. ஸ்லோகனா போடலாம், கவிதையா சொல்லலாம், இல்லை ஒரு அட்வைஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். தவிர மற்றபடி வந்து டிராமா கண்டென்ட் வந்து எலிமெண்ட் வராது. ட்ராமாட்டிக் எலிமெண்ட் போடுறது ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டா போய் மேட்டர் வந்து தெரியா பண்ணிருக்கேன். 13 பாயிண்ட் எடுத்து நாங்கள் பண்ணலாம். இதான் ஸ்டாஃப் வந்து ஆர்டிஸ்ட் வந்து நீங்க வந்து நேரில் போய் ஃபிலிம் ஆர்டிஸ்ட்லாம் யாரு அப்போ அப்பாவோட செட்ல வந்து அப்பாவோட ப்ரொடக்ஷன்ல டி.கே. சண்முகனாச்சி, பகவதினாச்சி, எஸ்.வி. சரஸ்வராமன், மனோகர், மனோரமா, சிவாஜி நடிச்சிருக்காரு அப்பாவோட நாடகத்துல, ஜெமினி சாவித்ரி அப்பா ப்ரொடக்ஷன் வந்திருக்காங்க. எல்லாமே எல்லா ஆர்டிஸ்டும் கூப்பிட்டு லெட்டர் எழுதி போட்டா உடனே கான்ட்ராக்ட் போஸ்ட் அனுப்புவாங்க, கையெழுத்து போட்டு வரும். ஒரு ஆர்டிஸ்ட் கூட அப்பா வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சிவாஜி கணேசன் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் அது ரேடியோவில் கூப்பிடுறதுக்காக ஒரு நாடகத்துக்காக நான் அப்பா போய் வீட்டுக்கு போகிறேன். மற்றபடி எந்த ஆர்டிஸ்ட் வீட்டுக்கும் போய் நேரத்துக்கு பார்த்து சினிமா ப்ரொடக்ஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி போக அவசியம் இல்லைங்கன்னா கெட் அப்படி மெயின்டைன் பண்ணுறேன். டேரக்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் நேரம் வீட்டில் போய் தான் வந்து கைட் பண்ணிருக்காங்க. அதை விட என்ன வேற கொஞ்சம் அந்த டேரக்டர் வந்து அவர் வந்து வெளியே ஆர்டர் ஒரே பண்றாரு. பர்சுவேட் தி ஃபிலிம் ஆர்டிஸ்ட், கன்வின்ஸ் them, keep them in good humor. அவங்க வந்து கொண்டு நீங்க வந்து ஃப்ரீ ஹோம்ல வந்து கொண்டாங்க. இப்பெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சொன்னாலும் சுகி கூப்பிட்டுருக்காங்க, இல்லை டிராமா செக்ஷன் கூப்பிட்டுருக்காங்கன்னா வரத்துக்கு ரெடியா இருக்கு. ஆர்டிஸ்ட் வச்சு பண்றது ஒரு பெரிய விஷயம். ஜெமினி சாவித்ரி, எம்.என். ராஜம், சண்முக பகவதி, எஸ்.வி. சரஸ்வராமன், மனோகர், சிவாஜி, இவங்களோட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய இருக்கிற போறாங்க ஒன்றும் கிடையாது. அதனால லெட்டர் போட்டா வருவாங்க. இவர் வந்து இன்னொரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இங்கே போயிருக்கும்போது டேரக்டர் போயிருக்கும்போது அந்த ஒரு நாட் ஈவன் ஒரு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட், ஒரு ஜூனியரோட கொஞ்சம் ஒரு 2 க்ளோஸ் கிடைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட். நீங்க எல்லாம் அடிக்கடி வரணும், ஸ்டேஷனுக்கு வரணும், நான் வந்து நான் டிராமா மினிஸ்டர் அனுப்புறேன், நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும், ஒரு டேரக்டர் அனுப்புறேன். சொல்லி சார் எனக்கு வந்து டிராமா அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்க ஆடிஷன் ஆட்டா கூட பரவாயில்ல, நான் வந்து ஆஸ் டேரக்டர் ஐ கேன் எக்ஸப்ட் யூ ஃப்ரம் ஆடிஷன், நீங்க கண்டிப்பா வரணும். சார் நான் கிரேட்டர் ஆர்டிஸ்ட் சார், நான் வந்து வீதியில இருக்கேன், நான் இதுல 5 வருஷமா நான் நடிச்சிட்டு இருக்கேன் ரேடியோல. சொல்லி சார் வந்து இப்போ லெட்டர் அனுப்பிச்சுன்னா நான் வந்து நான் கைக்கு போட்டு கான்டாக்ட் பண்ண அனுப்பிச்சிட்டேன், நான் வந்து ரெக்கார்டிங் பண்ண வந்துடுறேன், நான் அவருக்கு தெரியும் மறுநாள் வந்தோடனே அப்பாவை கூப்பிட்டு அது எப்படி நீங்க வந்து நேரில் கைட்டு வாங்கணும், போஸ்ட் அனுப்பலாம், disobedience, insubordination, office automatically. அப்பா வந்து நீங்க ஒரே சமயத்தில் 2 கவர்மெண்ட் சர்வெண்ட் அசிங்கப்படுத்துறீங்க. ஒண்ணு நான் என் வேலையை நான் பார்த்தாச்சு, இன்னொன்னு போஸ்ட் பண்ண கொடுத்த லெட்டர் கொடுத்தா உள்ள கொடுப்பா, திரும்ப பதில் வந்து எனக்கு வந்துட்டு பதில் வந்துருக்கு.
ஸோ இந்த 2 பேர் சர்வீஸ் ஒரே சமயத்தில் அசைன் கொடுத்தாரு. திஸ் இஸ் நாட் யுவர் ரைட் ஆட்டிடியூட். அதனால இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வச்சுக்காரு. அப்பதான் அவர் டேரக்டர் வந்து ஒரு வார்த்தை ஜாஸ்தி பண்ணுறாரு. சுகி ஆல்ரெடி யுவர் அண்ட் எசென்ஷியல். நான் எப்ப நினைச்சா கூட நீங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணி லெட்டர் எழுதி ஓ லெட்டர் எழுதி அப்பாலஜி லெட்டர் எடுத்து போனீங்களா? ரெசிக்னேஷன் போய நீ மாதிரி சொல்ற வேலையை வச்சு நீ இங்கதான் வருவேன்னு தெரியும் எனக்கு. 6 மாசம் சர்வீஸ் இருந்தப்ப எக்ஸ்டென்ஷன் இருந்தா போல 60 இயர்ஸ் இருந்தப்ப ஏப்ரல் மே ஜூன் 1 இயர் கிட்டத்தட்ட ஒரு 10 months சர்வீஸ் இருக்கு. நானும் முக்கியம் இதோட நீ தான் இங்கதான் வருவேன்னு தெரியும். அதனால ரெசிக்னேஷன் லெட்டர் போட 3 months நோட்டீஸ் கொடுக்கணும். ஆஃபீஸ் வந்து வேற அந்த கேட்டோட விளையாடும். இதுதான் சுத்தி. இந்த முகம் வந்து வெளியாருக்கு தெரியாது. தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஆஃபீஸ் நம்ம வந்து கேசி ரவீந்திரோட இருக்கும் கைலாசோட நம்ம போடா சண்டையா போடா சண்டை ஒன்று சொல்ல அதுக்கான காரணகாரியத்தோட நம்ம வந்து நம்ம பண்ணிடுவோம். இத்தனைக்கு வந்து இன்னைக்கு மிஸ்ஸஸ் சிவராமன் கைலாசோராமன் எங்க குடும்பத்துல மூத்த பொண்ணு மாதிரி தான், அப்பாவுக்கு பெரிய பொண்ணு மாதிரி தான். என்னையே சொல்லுவாங்க சுக்கி வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்காரு. அவர் வந்து எங்களெல்லாம் வளர்த்தவங்க உங்களை நீவே அப்படி இருக்க அப்படிப்பாங்க. உங்களெல்லாம் வளர்த்தது நேரம் செலவு வச்சு எங்களுக்கு நேரம் இல்லை இப்படி எல்லாம் பேசியிருக்க முடியாது. ஆனால் எந்த கேரக்டருக்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். எனக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டு என்னை காப்பாற்றணும். நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் உலக சபா எவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம காப்பாற்றிருக்காங்க. அந்த மாதிரி நல்லவங்களோட நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். யாராவது கொஞ்சம் வந்து இது பண்ணி வைக்கிறேன்னா எனக்குள்ள சுற்றி வந்து பல பிரபல திரை நட்சத்திரங்களை தமது வானொலி தொடர்களில் நடிக்க வைத்த பெருமையும் இவரை சாரும். உங்கள் தந்தையாரை பற்றிய நினைவலைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து அப்பா பத்தி பேசுறதுக்கு அப்பாவுக்கு டைமென்ஷன் வெளியே சொல்றதுக்கு எனக்கு வந்து நான் புக்கை பண்ணிருக்கேன். அந்த விஷயம் புக்கில் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸோ ஹாப்பி.